ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போட்டி நிறைந்த திரையுலகில் கொஞ்சம் சரிந்தாலும் நம்மளை தாண்டி 1000 பேர் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படித்தான் கீர்த்தி சுரேஷ் நிலைமையும் ஆனது. தொடர்ந்து முன்னணி ஹீரோயினாக நடித்து வந்த கீர்த்தி சுரேஷுக்கு ரஜினியின் தங்கையாக அண்ணாத்த படத்தில் நடித்ததிலிருந்தே கெட்ட நேரம் தொடங்கிவிட்டது என்றே சொல்லலாம். அதனால் ஹீரோயின் சான்ஸ் கம்மியாகிட்டே போனது. இதனால் கொஞ்சம் தமிழ் சினிமாவிற்கு பிரேக் விட்டுவிட்டு வரலாம் என்று அக்கட தேசத்துக்கு போனார். அந்த வகையில் தெலுங்கு, மலையாளம் படங்களில் அதிக கவனம் செலுத்தி வந்தார். இதற்கிடையில் உதயநிதிக்கு ஜோடியாக மாமன்னன் நடித்தார். இதில் இவருடைய கேரக்டர் கொஞ்சம் அதிரடியாக இருந்ததால் மக்களிடம் அதிக கவனத்தை பெற்றார். அடுத்ததாக கடந்த வருடம் தெலுங்கில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக போலா சங்கர் படத்தில் நடித்தார். இப்படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு நல்ல இமேஜை வாங்கி கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது டசன் கணக்கில் பட வாய்ப்பு இவரை தேடிக்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கிட்டத்தட்ட இவர் கைவசம் 6 படங்கள் இருக்கிறது. அதில் KGF மற்றும் சலார் படத்தை தயாரித்த ஹோம்பலி தயாரிப்பில் சுமன்குமார் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் ரகுதாத்தா படத்தில் நடித்து வருகிறார். இப்படம் தமிழ் ரசிகர்களை கவரும் வகையில் முதல் காட்சியிலேயே ஹிந்தி எழுத்தை அளிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்று இருக்கிறது. அடுத்ததாக இயக்குனர் K. சந்துரு இயக்கத்தில் ரீட்டா கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ் ரிவால்டர் ரீட்டா படத்தில் நடித்துள்ளார். இப்படம் ஏப்ரல் 30ஆம் தேதி திரையரங்குகளில் வர இருக்கிறது. இதனையடுத்து இயக்குனர் கணேஷ்ராஜ் இயக்கத்தில் கன்னிவெடி படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ் கமிட் ஆகி இருக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு போய்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஹிந்தியில் அட்லி இயக்கத்தில் உருவாகி வரும் பேபி ஜான் என்ற படத்தில் கீர்த்தி சுரேஷ் கமிட் ஆகி இருக்கிறார். இப்படம் தமிழில் விஜய் நடிப்பில் வெளிவந்த தெறி படத்தின் ரீமேக். அந்த வகையில் கண்டிப்பாக கீர்த்தி சுரேஷுக்கு இது வெற்றி படமாக அமையும். அடுத்ததாக தெலுங்கில் ராம் பிரசாத் ரகு இயக்கத்தில் 2 ஜெல்ல சீதா கதையில் காதல் ரொமான்டிக் படமாக நடித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து ஜெயம் ரவி அடுத்து நடிக்கப் போகும் படத்திற்கு கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இப்பொழுது வந்த வாய்ப்பை எக்காரணத்தை கொண்டும் நழுவ விடக்கூடாது என்ற எண்ணத்தில் கீர்த்தி சுரேஷ் இருப்பதால் கண்டிப்பாக ஜெயம் ரவியுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த படங்களை தொடர்ந்து இழந்த மார்க்கெட்டை மீண்டும் பிடித்து விடுவார். சிரஞ்சீவியுடன் நடித்த போலோ சங்கர் தான் இந்த ரீஎன்ட்ரிக்கு காரணம் என சொல்கிறது ஹாலிவுட் கோஷ்டிகள்.